வணக்கம். இந்த வீடியோவில் முந்திரி பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா முந்திரி ஷேப்பில் ஒரு பிஸ்கட் இருக்குங்க, அதுதான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் தான் தேவைப்படும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நிது ஹேண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா அப்படிலாம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கடைகளில் ஃபுல்லாகவே மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் மைதா 1/2 கப் கோதுமை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணியும் சேர்த்திக்கலாம், அப்படிலாம் முழுசாக கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் அப்படிலாம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் நெய் தான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டையாக பிடிக்க வரணும். அதை மாதிரி உடச்சி விட்டால் இது நல்லா உதிர்ந்து வரணும். இந்த மாதிரி பதத்தில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்கலாம். ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்திக்கலாம். இதை லைட்டாக கையில் வச்சு க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்திருக்கோம். இந்த பிஸ்கட்டுக்கு இனிப்பு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கணும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போதுமாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வறண்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், அப்போ மாவு சாஃப்டாயிரும். பிஸ்கட்டுக்கு வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அதனால் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு, வறண்டும் போகலை, சரியான பதத்தில் இருக்குது. இதை ஒரு டைம் பிசைஞ்சிட்டு நம்ம பிஸ்கட்டுக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஆல்ரெடி நம்ம பிஸ்கட்டுக்கு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நிறையா போட வேணாம், டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் மட்டும் சேர்த்திட்டா போதும். இப்போ இதை நம்ம பிஸ்கட்டுக்கு தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து முந்திரி ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குக்கி கட்டர் அப்படிலாம் மருந்து பாட்டில் வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படிங்கிறக்கா சின்ன மூடி எடுத்திருக்கேன். இதோட கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதை மாதிரி இதை ஷேப்பாக கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லலாம் நமக்கு கரெக்டான முந்திரி ஷேப்பில் கிடைக்காது. அடுத்து செகண்டாக கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் முந்திரி மாதிரியே. இப்போ பாருங்கள், நான் செகண்டாக கட் பண்ணது அழகாக முந்திரி மாதிரி கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த பிஸ்கட் உடனே உதிர்ந்து வரணும், அப்போ தான் சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒட்டிட்டு கொஞ்சம் இழுத்து வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோன்னா இழுவத்தன்மையினால் பிஸ்கட் ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் எல்லா பிஸ்கட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா குக்கி கட்டர் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பெருசாக எடுத்துட்டோன்னா எண்ணெய் நிறையா தேவைப்படும். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம தேய்ச்சி இதே மாதிரி பிஸ்கட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடாவோ பவுடரோ எதுவுமே சேர்த்தலை. கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துவாங்க, அப்போ பிஸ்கட் நல்லா உப்பி வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா சோடா உப்பு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு அழகாக முந்திரி ஷேப்பில் வந்துருச்சு. நான் எண்ணெயை ஆல்ரெடி சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பிஸ்கட்டெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும், அடுப்பும் மிதமான தீயில வச்சுக்கோங்க. பிஸ்கட்டை சேர்த்து இது 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை மாதிரி எண்ணெயோட சலசலப்பும் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி அடங்கி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இருக்க பிஸ்கட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட் எல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்போ வேணுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பிஸ்கட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டு இதில் தேவைப்பட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்கட் மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி மேலே தூவி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.